சமையல் கட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கையில ஒரு வீடியோ. எங்க திருவிழாவுக்கு போயிருந்தேன். திருவிழாவுக்கு சொந்தக்காரவங்க திருவிழாவுக்கு போயிருந்தா கையை பிடிச்சி நாங்கள் 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ அடியே இன்னாரு இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடுச்சு அவங்க அக்கா. அக்கா கூப்பிடுது வா, சரி உங்கள் அக்கா கூப்பிடுது நீங்கள் போங்க அப்படின்ட்டேனா. அக்கா கூப்பிடுது வா வா, சும்மா கூப்பிடாது என்ன மாதிரி வளை விளைவி அடிக்கி விடுவா அப்படின்னு என் கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, என் கூட வந்தவங்க. அப்போ நாங்கள் அங்கே போனால் அவங்களும் வளைவி அடிக்கிக்கங்கண்டு தங்கச்சிக்கு மட்டும் அடிக்க விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியா போச்சு. ஏன்னு கேளுங்க, அங்கேருந்து என்னைய கூப்பிட்டு நான் பாட்டுக்கு போனவளையே வா அக்கா வளைவு எடுக்க கூப்பிடுது வா நீனு வா அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க பார்த்தா அவங்க தங்கச்சி மட்டும் தான் எடுக்கிறாங்க. அவங்க கண்ணை காட்டுறது, இப்படி இப்படின்னு கண்ணை காட்டுறது. அவங்க கண்ணை காட்டணுன்னு அவங்க ஏத்த காலையில் தங்கச்சிட்ட 2 வளைவு எங்கே போட்டேன், அதே முழுக்குன்னு இருப்பாளேன்னு நான் வளைவு எங்கே கூப்பிட்டத்தே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க எடுக்குனாங்க. எனக்கு பார்த்துட்டு சிரிப்பாக இருந்துட்டு நான் கையில் காசு எடுத்துகிட்டு போகல. நீங்கள் நினைப்பீங்க கையில் காசு இல்லாமல் இருக்கியா அப்படின்னு. உண்மையிலேயே வெளியூர்களுக்கு போனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து தாண்டி அதை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் வீட்டுக்கார்ட்ட கையில் காசு இருந்துச்சு, என்கிட்ட காசு இல்லை, காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு வளைவுக்கார்ட்ட ஒரு ட்ரெஸ்ஸை வளைவியை கை நிறைய அடிக்கிட்டு இன்னும் 2 ட்ரெஸ்ஸை வாங்கி அவங்க 2 பேர் கையிலையும் கொடுத்தேன். அவங்க எனக்கு வேணும்டா நீ வேணுங்கடா நீ போட்டுக்கடாண்டாங்க. பரவாயில்ல, குடுக்கையில் ஒரு சுமங்கலி வளைவு கொடுக்கையில் வேணாம் அப்படி சொல்லக்கூடாது, வச்சுக்கங்க போட்டுக்கங்க அப்படின்ட்டு ஆளுக்கு ஒவ்வொரு டஜனை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு கையில் காசு இல்லை. அந்த வளைவுக்காரை பார்த்து கேட்டேன், ஏனே என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் காசு வாங்கிட்டு வர வரைக்கும் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நில்லுங்க, நம்பிக்கை இல்லைன்னா இந்தாங்க இந்த போனை வச்சுக்கோங்க அப்படின்னு நான் கொடுத்தேன். அதுக்கு அவர் சொன்னார், ஏத்தா உன்னை நம்பித்தேன் இந்த ஊர் திருவிழாவில் நான் பொழைச்சிருவேன், உங்களை நம்பித்தேன் கடை போட்டிருக்கேன், நம்பிக்கை தான் மனுஷன் வாழ்க்கை, நீ போய் வாங்கிட்டு வாதாயி நாங்கள் நீ இருக்கேன் போன வேணாம் தாயின்ட்டார். அதோட குடுக்குன்னு ஓடிய போய் சிம்மா பாட்டை போய் காசை வாங்கிட்டு வந்து காசை கையில் கொடுத்தேன். அவர் சிரிச்சார் என்னைய பார்த்து, என்னையா சிரிக்கிறீ என்னைய, அவங்க உங்களை விட்டுட்டு வாங்கி கொடுக்கல, நீங்கள் அவங்களுக்கு ஏன் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டார். அவங்க போயிட்டாங்க. நான் அவர்கிட்ட வர சொன்னேன், ஏயா ஒரு சுமங்கலி ஒரு ஊர் தேசத்துக்கு போகையில் நம்ம கூட வரவுங்க நம்ம பூ வைக்கிறதுக்கு ஒரு சில பேர்த்துக்கு என்ன நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம், என்னத்தை பூ வச்சோம் என்னத்தை பொட்டு வச்சோம் என்னத்தை வளவி விட்டோம் அப்படின்ட்டு வருத்தப்பட்டு வர்றவங்க எத்தனையோ பேர் விசேஷத்துகளுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாரவங்க நம்ம கூட வராண்டா இப்படி பூ வாங்கி இப்படி தலையில் வைக்கிறவோ ஒரு மும்பிட்டுது அத்து இன்னொரு சுமங்கலிக்கு கொடுத்துட்டு நம்ம வச்சோம்டா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க மனசு சந்தோஷப்பட்டால் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம். அப்படித்தான் நான் யோசனை பண்ணேன்டே, நீ நல்லா இருப்பதா என்னைக்கு அப்படின்றாரு வளைவிக்காரு. அதோட வாங்கிக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு இது எதுக்கு சொல்கிறேன்டா, ஒரு சுமங்கலி இன்னொரு சுமங்கலிக்கு வளைவு வாங்கி கொடுக்குறதுக்கு பூ வாங்கி கொடுக்குறதுக்கு பொட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணாமல் நம்ம காசு போகுதுன்னு நினைக்காம செய்யணும். அப்படி செஞ்சோம்னா என்னைக்கு நல்லபடியாக இருப்போம், கடவுள் நம்மள நல்ல வழி விடும். ரைட் தானே? சொன்னதுக்கு லைக் போடுங்க, நான் சொன்னதுக்கு ரைட்டுண்டா சொல்லணும்னு உங்களுக்கு நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதையும் சொல்லிட்டேன். லைக் பண்ணுங்க.